ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து அவங்க வந்து கலண்டரை டேட்டை கிளிக்கும் போது உடனே வந்து அந்த டேட்டை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளுக்கு வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும், அதுவும் ஃபஸ்ட்டு வருஷம் வெட்டிங் டே அப்படிங்கவும், அப்போ ஜானகி இங்கே வராங்க. என்ன மாயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, பெரியமா நாளைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அப்போ உனக்கும் நாளைக்கு தான் வெட்டிங் டே, தனாவுக்கும் நாளைக்கு தானே வெட்டிங் டே அப்படிங்கும்போது, ஆமாம் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கவும், மாயாவும் சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சீனுவை தான் காட்டுறாங்க. அப்போ சீனு வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் வெட்டிங் டே, அதனால உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கவும், ஏண்டா என்கிட்ட கூட காட்ட மாட்டேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து சாரு வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாரு வந்து பத்மா கிட்டேயும் பார்வதி கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, நாளைக்கு அவங்களுக்கு வெட்டிங் டேயா, ஃபர்ஸ்ட் வருஷம் வெட்டிங் டே அப்படிங்கவும், இதை கிட்டதுமே பத்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நாளைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் வருஷம் வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதனால சீனு மாமா வந்து மாயாவுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வாங்கி வச்சிருக்கிறாராம். அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், அது என்ன சர்ப்ரைஸாக இருந்தாலும் சரிதான், கண்டிப்பாக வந்து அவளுக்கு அது போய் சேராது அப்படிங்கும்போது, சரிதான் அத்தை, எனக்கும் மாமாவுக்கும் எப்போ தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதுக்குள்ள ஏற்பாடுலாம் தானே நடந்துகிட்டு இருக்குது, நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் நீங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர, ஆனால் கல்யாண வேலை ஒன்றும் நீங்கள் ஆரம்பித்த மாதிரிக்கே தெரியல அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காத, வீட்டில் தான் அங்கே அடுத்தடுத்து தான் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது, அதில் எங்கே இந்த கல்யாண வேலையை கவனிக்கிறதுக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்துலையுமே உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சாரும் வந்து சோகத்தோடு அங்கே போகிறாங்க. எப்போ தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகத்தோடு போகவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து திடீர்னு பார்க்கும்போது மாயா வந்து அப்படியே எந்திக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மாயா வந்து சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி அவங்க கனவு கண்டிருக்கிறாங்க. இதனால அவங்க பயந்து போய் வந்து எந்திக்கிறாங்க. என்னது இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு ஒரு கனவு வந்திருக்குது, சீனு வந்து அவங்க சாரு கழுத்தில் தாலி கட்டுற மாதிரிக்கு கனவு வந்திருக்குது, என்ன நடக்க போது தெரியலையே, அதுவும் இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் வெட்டிங் டே, இந்த நல்ல நாள் அதுவுமா இந்த மாதிரிக்கு ஒரு கனவு வந்திருக்குது, அதுவும் காலங்காத்தால கனவு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக எந்திக்கவும், அடுத்தது சீனுவும் அங்கே எழுப்புறாங்க. சீனுவும் சொல்லு மாயா அப்படிங்கும்போது, எந்திரடா நம்மளுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே இல்லை அப்படின்னு சொல்லவும், நம்ம கோயிலுக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே சீனுவும் ஆமாம் கோயிலுக்கு போகணும், அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே மாயாவும் வந்து சிரிச்ச மாதிரிக்கு இருக்கிறாங்க. என்ன மாயா என்னாச்சு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு மாயா வந்து சொல்லவும், ஆனால் மாயா மனசுக்குள்ளே என்னமோ தப்பு நடக்கிற மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் குளிச்சு எடுத்து வந்துருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கிட்டு புடவையை தான் வந்து கொடுக்குறாங்க மாயாவுக்கு. மாயா அந்த புடவை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே பத்மாவும் பார்வதியும் அங்கே வரவும், என்ன மாயா உனக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு இன்னைக்கு வந்து வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லவும், உடனே வந்து மாயாவும் சீனுவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்னது கையில் என்ன வச்சிருக்கிற அப்படிங்கும்போது, சீனு எனக்காக புடவை வாங்கி தந்தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சாமி கிட்ட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த புடவையை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு பத்மா சொல்லவும், இது கிட்டதுமே உடனே மாயாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப சீனுவும் சொல்றாங்க, ஆமா மாயா அம்மா சொன்ன மாதிரிக்கே புடவையை சாமி கிட்ட வச்சுட்டு நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த புடவை நீ கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லவும், உடனே சரின்னு சொல்லிட்டு மாயாவும் பார்த்தோம்னா அந்த புடவையை சாமி கிட்ட வைக்கிறாங்க. வச்சதுமே அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்போ பத்மா பார்வதி சாரு இவங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ ஜானகி வந்து அவங்க கற்பூரம் காட்டுறாங்க. உடனே கரெக்டாக பார்த்தோம்னா பத்மா வந்து கண்ணை காட்டவும், அப்போ சாரு வந்து அவங்க தள்ளி விடுறாங்க. தள்ளி விடும்போது அந்த கற்பூரம் நேராக வந்து புடவையில் வந்து பட்டுறது, புடவை வந்து நெருப்பெரிய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததுமே மாயா சின்ன ஜானகி மூணு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பத்மா வந்து ஐயோ இது என்னது அபசகுணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா அந்த மாதிரிக்கு பேசவும், உடனே ஜானகி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ மாயா என்ன மாயா, இது உனக்காக சீனு வந்து வெட்டிங் டேக்காக வந்து புடவை வாங்கி கொடுத்தா, இந்த மாதிரி நடந்து போச்சுதே, எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், கை தவறி இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே பத்மா பார்த்தோம்னா என்னது இந்த மாதிரி நடந்து போச்சுது அபசகுணமா, இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ரமணி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது சீனு நீ ஆசாசியா வந்து மாயாவுக்காக புடவை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நடந்து போச்சுது அப்படிங்கவோ, உடனே சீனு வந்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சீனு சொல்றாங்க, சரி மாயா நான் உனக்காக வேற புடவை எடுத்துட்டு வர அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் முடியாது நான் உனக்காக புடவை வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ எத்தனை புடவை வாங்கிட்டு இருந்தாலும் சரிதான், அவன் வந்து இன்னைக்கு கெட்ட போறது கிடையாது, நான் இருக்கும்போது
உங்களை சந்தோஷமாக இருக்க விட்டுருவோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி தான் தனாவுக்கு வெட்டிங் டே அப்படின்னு ரமணி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ரமணி பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா இன்றைக்கி தானே தனாவுக்கு வெட்டிங் டே, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் தானே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் நாங்கள் போய் தனாவை பார்த்துட்டு வரோம் அப்படிங்கும்போது இப்போ மாயாவும் நானும் வாரம் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் மாயாவும் பார்த்தோம்னா தனாவை பார்க்குறதுக்காக அங்கே வராங்க. அப்போ தனாவும் கதிரை தான் காட்டவும் அப்போ அவங்க வீட்டுக்கு போகவும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா தனாவுக்கும் கதிருக்கும் வந்து வெட்டிங் டே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே தனாவும் கதிரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்க ஜானகி காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கும்போது அப்போ ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு தானா, நீ வந்து இதே மாதிரிக்கு இந்த சந்தோஷத்தோடையே நீ அந்த போட்டியில் நீ ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க, மாமா வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிலாம் நீ சொல்லிட்டு இருக்காத, கண்டிப்பாக உங்கள் மாமாவோட மனசு மாறணும்னா தானா அந்த போட்டியில் ஜெயிச்சாகணும், ஜெயிச்சிட்டாக்கி கண்டிப்பாக வந்து அவருடைய மனசை சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து புவனேஸ்வரிக்கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கிறாரு, என் பொண்ணு இந்த போட்டியில் எப்படின்னு ஜெயிச்சிருவான்னு, அதை மட்டும் நீ காப்பாற்றிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ இந்த போட்டியில் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார், அந்த நேரத்தில் உங்கள் விஷயத்தை பற்றி நான் அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு இந்த போட்டியில் நீ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க ஜானகியும் மாயாவும் சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே தானா வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன தானா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படிங்கும்போது சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து மாயா ரொம்பவே சோகத்தோடு வந்துட்டு இருக்கும்போது ஜானகி வந்து கேட்குறாங்க, என்ன மாயா புடவை வந்து நெருப்பு பிடிச்சதுல அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து ஆமாம் பெரியம்மா, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கனவு கண்டு அப்படிங்கிறாங்க. என்னது கனவு கண்டியா, என்ன கனவு கண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதுவும் காலங்காத்தால கனவு கண்டா பழிக்குன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன கனவு கண்டிருக்கிறன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. சீனு வந்து சாரு கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி நான் கனவு கண்ட பெரியமா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க, என்ன மையா இப்படிலாம் நிந்தி சொல்லிட்டு இருக்கிற, அதெல்லாம் நடக்காத விஷயம், சீனு உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறான் எவ்வளோ பாசமாக இருக்கிறான், அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நடக்காது, நீ அதை பற்றிலாம் வந்து தேவையில்லாமல் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம சீனு சாருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் என்ன சம்பந்தி திடீர்னு இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் எல்லாம் விஷயமா தான், சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், அதுவும் சீக்கிரத்திலே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சம்பந்தி திடுதுப்புன்னு இந்த மாதிரிக்கு சொல்லிட்டீங்க, எப்போ என் பொண்ணு காலத்தில் சீனு மாப்பிள்ள தாலி கட்டுவார்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் திடீர்னு இப்படி முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து பத்மா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்டதுமே மகாலிங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி சம்பந்தி என்கிட்ட சொல்லிட்டீங்களா, கவலை விடுங்க நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து சாரு கிட்ட சொல்றாங்க, அங்கே பாரு சாரு இன்னும் கல்யாண வேலையை மரமரன்னு ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு முகூர்த்த புடவையும் சீனுவுக்கும் அதே மாதிரிக்கு வந்து பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் வாங்கணும் அப்படிங்கும்போது உடனே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. முகூர்த்த புடவை நம்ம எங்கே வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது என்ன இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நம்ம கடை இருக்கும்போது நம்ம வேற எங்கே போகணும், சீன கையாலேயே உனக்கு முகூர்த்த புடவையை செலக்ஷன் பண்ணி தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரம் பார்க்க ஜானகி மாயாவும் வரவும் அப்போ இவங்க மூணு பேருமே கிளம்புறாங்க. எங்கள் மூணு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு ஜானகி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை நீ சாருவுக்கு மூர்த்த புடவை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோன் பண்ணினாரு, அதனால தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அப்படியே வந்து ஜானகி மாயாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மாயா இந்த மாதிரிக்கு சொன்னதுனால ஜானகி பார்க்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா என்னெல்லாம் பண்ண போகிறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.